இனிய தோழர்களே, அன்பு நண்பர்களே, இன்னும் சிறிது நேரத்தில் வேங்கவயல் உள்ளே விடுதலை சிறுத்தைகள் செல்ல தயாராகி கொண்டிருக்கிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம். வேங்கவயல் கருப்பை அம்மாவுக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு சார். எங்கேயும் போக முடியாது, வர முடியல. பிள்ளைங்க வாழ்க்கை பிள்ளைங்க 3 பிள்ளைங்க எங்களுக்கு வேலை எப்படி கிடைக்கும், கல்யாணம் பண்ணுறது பொண்ணு கிடைக்குமா, எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு அதான் சார் வேதனையா இருக்கு. எங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லபடியா சுதந்திரமா இருக்கணும் சார். சார் எங்க பிள்ளைய வாழ்க்கை என்ன சார் ஆகுது? எங்க தொட்டில வந்து கடந்ததை நாங்க பார்த்தது சார். எப்படி ஏறி பார்த்தது எங்களால தாங்க முடியல சார். இருக்கிறது சாகலம் ஒத்துக்கவே கூடாது, ஒத்துக்கவே கூடாது. நீங்க அழைச்சி பேசணும், அடிச்சாலும் ஒத்துக்கவே கூடாது. நீங்களும் உங்க பையனை பேசியிருக்கீங்க, மலத்தை கலந்தது உங்க பையன் தான், ஒத்துக்காத அடிச்சு கடல் ஒத்துக்காதுன்னு நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு வீடியோவும் ஆடியோ வந்திருக்கு. அது வந்து என் பையனை வெள்ளலூர்ல விசாரிக்கும் பொழுது வீடு தரேன், 2 லட்சம் பணம் தரேன், உனக்கு வேலை தரேன், நீ ஒத்துக்க நீ என் பிள்ளைய அடித்து துன்புறுத்தினாங்க சார். என் பிள்ளைய குற்றமே செய்யலை சார். மேலே கீழே தண்ணி நார் இருந்தேன், மேலே ஏறி பார்க்க சொன்னேன் சார். நாங்கள் எல்லாரும் கீழே இருந்தோம் சார். கீழே இருந்துட்டே மேலே ஏறி பார்க்க சொன்னேன். மேலே ஏறி பார்த்துட்டு அதை எப்படி ஆளுகளுக்கு காட்டுறதுங்கிறதுக்காக கீழே இறங்கி வந்து கவரு கொட்டாச்சி எடுத்துக்கிட்டு போய் எடுத்து அதை இந்த ஆளுகளுக்கு காட்டுறதுக்காக அதை கொட்டாச்சியில் அல்ல சின்ன பிள்ளை சார். என் பையன் தான் இதை போய் நம்ம அல்லவே எங்க சின்னம்மா இறந்த உடனே நான் போய் வந்து மைக் செட்டுக்கு நான் வந்து சொல்றேன். மைக் செட்டு வண்டி வரும்போதே பூமுடியில் அந்த லாக்ல ஆட்சியில் லாக் பண்ணிட்டாங்க. 11 மணிக்கு மைக் செட்டு வருது. மைக் செட் வரும்போது அதை அனுமதிக்கல. அதே 10:30 மணிக்கு அந்த காதலி விழான்னு சொல்றீங்கல்ல, அந்த காதலி விழாவுக்கு இறையிருக்கு வாழை மரம் வந்து டாடேஸ்ல அதை அனுமதிக்கிறான். அது எந்த விதத்தில் நியாயம்? அரசு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. குற்றம் செய்தவர்களை சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. உள்ள வர்றான், கரெக்டா என்ட்ரன்ஸ்ல வரும்பொழுது நீங்க வந்து எங்களுடைய மொபைல் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அங்க இருக்கிற எல்லா பத்திரிகையாளரும் இருக்கிறாங்க, பத்திரிகையாளரை அவர் உள்ளே அனுமதிக்கவில்லை. பத்திரிகை துறையில இருக்கிறவங்க நீங்க வந்தாங்கன்னா உண்மையான விஷயங்கள் என்ன என்பது அவர்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. இனிய தோழர்களே, அன்பு நண்பர்களே, இன்னும் சிறிது நேரத்தில் வேங்கவயல் உள்ளே விடுதலை சிறுத்தைகள் செல்ல தயாராகி கொண்டிருக்கிறோம். அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் தலைமையில், அண்ணன் பாவலன் அவர்கள் தலைமையில், அண்ணன் எல்லாளன் அவர்கள் தலைமையில் புறப்பட்டு விட்டோம். கொடிக்கம்பத்தை பாத்தீங்களா? அதை நம்ம தலைவருடைய கட் அவுட். வேங்கவயல் கிராமத்திற்கு செல்ல நமது நிர்வாகிகள் அனைவரும் மனிதரண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாகனத்தில் சென்று மறைந்த பாட்டி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி செல்ல இருக்கிறோம். இனிய தோழர்களே, அன்பு நண்பர்களே, எழுச்சி தமிழர் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நாம் இப்பொழுது முக்கியமான ஒரு நிகழ்வில் நாம் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிறோம். அதாவது மலத்தை வந்து தண்ணி தொட்டிக்குள்ள கலந்துவிட்டு அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கன்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். ஆனால் நான் என்ன வார்த்தையை சொல்லுவது, ஒன்றுக்குமே உதவாக இந்த காவல்துறை திடீர்னு வந்து அந்த குற்றத்தை தலித் இளைஞர்கள் தான் செய்தார்கள் என்று குற்றம் சுமத்தினார்கள். அந்த வகையில் 3 இளைஞர்களை குற்றம் சுமத்தினார்கள், திட்டமிட்டு குற்றம் சுமத்தினார்கள். அதில் குறிப்பாக முரளி ராஜா என்பவருடைய பாட்டி வந்து நேற்று அதிர்ச்சி மரணம் அடைந்து விட்டார். திடீரென்று இந்த செய்தியை கேட்டதுமே அதிர்ச்சியில் மரணம் அடைந்து விட்டார். ஏனென்றால் அந்த பாட்டி தான் வந்து, அந்த மூதாட்டி தான் இந்த தம்பியை வந்து நல்லா ஒரு உழைத்து அவனை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு போலீஸாக இருக்கிறாங்க.
நம்ம சமூகத்தில் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது ஒரு பெரிய சிக்கல் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அந்த பொசிஷனுக்கு அந்த தம்பி போயிருக்கிறாரு. அவர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னதுமே அந்த தாய் வந்து அதிர்ச்சியில் மரணம் அடைந்து விட்டார். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த மரணம் கூட நேற்றே நடந்திருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் அதே ஜனவரி 30 வந்து மகாத்மா காந்தி வந்து படுகொலை செய்யப்பட்டார். அது யார் படுகொலை செய்தார் என்று உங்களுக்கு தெரியும். அது மத வெறியர்கள். இன்னைக்கு அதே நாளில் நேற்று வந்து இப்போ வந்து அந்த தம்பியுடைய பாட்டி இறந்து போயிருக்கிறார் என்றால் இதை நம்ம என்ன சொல்லலாம்? இது ஒரு வகையான எப்படி சொல்றது நீங்களே பார்த்துக்கிறீங்க. இது ஒரு அவர்கள் மத வெறியர்கள் என்றால் இவர்கள் சாதி வெறியர்கள். அது சாதி வெறியர்கள் ஆகிய போலீஸாக கூட இருக்கலாம். நான் எல்லா போலீஸும் சொல்லலை, சாதியை குறித்து அந்த போலீஸை நான் சொல்லுகிறேன். அந்த வகையில் அதற்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக நாம் முயற்சித்தோம். அதை தடுத்து விட்டார்கள். ஆனால் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் நேற்று இரவு அரசாங்கத்தில் பேசி நம்மளை அங்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இப்போது மாவட்ட செயலாளர் நமது இளமதி அசோகன் அவர்களும் மற்றும் இளஞ்செழுத்து பாசறை சார்ந்த அன்பு தம்பிமார்களும் எல்லாரும் இப்போ நாங்கள் அந்த செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து இது வந்து இந்த இடத்துக்கு பேர் என்னமா பைபாஸ் நூறடி நம்மளுடைய கொடி காட்டுகிறது. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் அதே மாதிரி வந்து மணப்பாறை கல்லூரில் வந்து நம்ம பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. இளைஞர் எழுச்சி பாசறை எல்லா அன்பு தோழர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. இப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் வந்து இங்கே என்ன பிறந்த நேரம் இருக்கிறோம். மதுரையிலிருந்து அண்ணன் எல்லாரும் அவர்களும் இருக்கிறார். அவர் அங்கே அது மட்டும் அல்லாது இது களத்தில் போயிட்டாரா? அது மட்டும் அல்லாது நமது செய்தி தொடர்பாளர் பாவலன் அவர்களும் இப்பொழுது இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் இந்த இடத்திற்கு வந்து விடுவார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வர வேண்டும். நம்ம அமைதியாக அங்கே போயிட்டு அறம் சார்ந்து அற வழியில வந்து நம்ம வந்து அந்த மூதாட்டிக்கு வந்து நம்ம வீர வணக்கம் செலுத்தி விட்டு அந்த ஊர் மக்களுடைய என்ன துயரத்தில் இருக்காங்க, துன்பத்தில் இருக்காங்க கேட்டுட்டு நம்ம திரும்ப இருக்கிறோம். ஆகையால் நாங்கள் இன்னும் புறப்படுவதற்கு நம்ம 10 நிமிஷம் ஆகலாமா? அதற்குள் அனைத்து தோழர்களும் வர வேண்டும் என்று மிக பணிவோடு நாம் கேட்டுக்கொள்கிறோம். வேங்கவையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த ஊரில் மறைந்த அம்மா கருப்பாய் அவர்களுக்கு செலுத்தவும் ஊரின் நிலைமையை அறியவும் அங்கே தொடர்ந்து சிபிசிஐ அறிக்கைக்கு எதிராக அறவழியில் போராடி வருகின்ற மக்களை சந்திப்பதற்கும் புதுக்கோட்டை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் வேங்கவையில் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். பகுதியை சார்ந்தவர்கள் இதை கண்டவுடன் உடனடியாக வேங்கவையிலுக்கு வருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் காட்டுப்பா, தம்பியில காட்டு. மீடியா உள்ள விடலையப்ப அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் மா சங்கத்தமிழன் அவர்களின் தலைமையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்று புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் மனித மலத்தை கலந்த ஊருக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்ட தம்பியின் பாட்டி அவர்கள் கருப்பாயி அவர்கள் இறப்பிற்கு மாலை வைத்து மரியாதை செலுத்துவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் மற்றும் வெள்ளை நெஞ்சன் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலையில் தற்போது நாங்கள் வேங்கவயல் கிராமத்தை சென்றுள்ளோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழரும் ஜனநாயக சக்திகளும் பொது உடைமை பேசுபவர்களும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் கருத்தை உள்வாங்கி களமாடும் அனைவரும் வேங்கவயல் கிராமத்திற்கு வந்து கருப்பாயி அம்மா அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு காவல்துறை பிரஸ் மீடியாக்களை அனுமதிக்கவில்லை. நாங்கள் மட்டும் காட்டுப்பகுதியில் தனிமையாக சென்று கொண்டிருக்கிறோம்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்கள் 200க்கும் மேற்பட்ட தோழர்கள் 40 வண்டிப்பா 40 டூ வீலரிலும் மற்றும் 30 காருக்கு மேலான கார்களிலும் அணிவகுத்து அம்மையார் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த சென்று கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், வேங்கவயலில் மலத்தை கலந்த தண்ணி தொட்டியை நான் காண்பிக்கிறேன். எதிரே இந்த மரத்திற்கும் எதிரே கண்ணாடி இருக்கு. இந்த தொட்டி தான் மனித மலத்தை கலந்த தொட்டி. ஒரு மனிதன் தானே மலத்தை கலந்து தன்னுடைய குழந்தைகளுக்கோ தன்னுடைய தாயாருக்கோ தந்தைக்கோ தானே அருந்திக் கொள்வானா? மூடர்கள் பொய்யான வழக்கை புனைந்து அவர்களை சிறைப்படுத்த துடிக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று இப்போ பாருங்கள், காவல்துறை இவர்கள் குற்றம் பண்ணியது போல் ஆங்காங்கே போட்டு இந்த மக்களை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு ஜனநாயக சக்திகளும் இந்த மக்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும். இவர்களது உயிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அடக்குவது அநியாயம். தமிழக அரசு உத்தரவிடு. எழுச்சி தமிழர் கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையை சிபிஐக்கு உத்தரவிடு. நசுக்காதே வேங்கை வயல் மக்களை நசுக்காதே. எச்சரிக்கை. விடுதலை சிறுத்தைகள் எச்சரிக்கை. ஓய மாட்டோம். நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம். நியாயம் கிடைக்கும் வரை ஓய மாட்டோம். கிளியும் முகத்திரை கிளியும் போலிகள் கிளியும் எச்சரிக்கை செய்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க. வீர வணக்கம். வேங்கை வயல் கற்பை அம்மாவுக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். இப்போ தற்போது வேங்கவயலில் வந்து கருப்பாயின்னு ஒரு பாட்டி இறந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் கிராமத்தில் வந்து தண்ணீரில் என்ன கலந்தாங்க அது வந்து ஊரே பார்த்துச்சு, நாட்டுக்கு தெரியும். இப்போ அந்த சம்பவத்தை ஒட்டி இங்கே வந்து நாங்கள் இப்போ செய்தி கேட்ட வரைக்கும் மக்கள் யாரும் ஊருக்குள்ளே வர முடியல அப்படின்ற மாதிரி செய்தி இருக்கு. எந்த மாதிரி சூழல்லாம் உங்களுக்கு இங்கே இருக்கு? இல்லை, பாதுகாப்புனா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்களா? எப்படி எங்க பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்து எங்களுக்கு பாதுகாப்புன்னு வந்துருக்காங்களே இருக்கும் சார். இன்னைக்கு 3 பிள்ளைய போட்டதுக்காக வாழ்க்கையை ஒரு மாதிரி பண்ணிட்டு எங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு சார். எங்கேயும் போக முடியாது, வர முடியல. பிள்ளைங்க வாழ்க்கையை பிள்ளைங்க 3 பிள்ளைங்க எங்களுக்கு வேலை எப்படி கிடைக்கும், கல்யாணம் பண்றது பொண்ணு கிடைக்குமா, எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. அதான் சார் வேதனையா இருக்கு எங்களுக்கு. எங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லபடியா சுதந்திரமா இருக்கணும் சார். நல்ல வாழ்க்கை கிடைக்கலாம். கெட்ட பேர் வாங்கி கெட்ட பழிய வச்சுக்கிட்டு எங்க பிள்ளைங்க
சார் எங்க பிள்ளைய வாழ்க்கை என்ன சார் எங்க தொட்டில வந்து கடந்ததை நாங்க பார்த்தது சார். என் பிள்ளைய ஏறி பார்த்தது எங்களால தாங்க முடியல சார். நீங்களும் உங்க பையனை பேசியிருக்கீங்க, மலத்தை கலந்தது உங்க பையன் தான், ஒத்துக்காத அடிச்சுக்கடல் ஒத்துக்காதன்னு நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு வீடியோவும் ஆடியோ வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, நீங்க என்ன பேசுனீங்க, எதுக்காக பேசப்பட்ட ஆடியோ அது? அது வந்து என் பையனை வெள்ளலூர்ல விசாரிக்கும் பொழுது வீடு தரேன், 2 லட்சம் பணம் தரேன், உனக்கு வேலை தரேன், நீ ஒத்துக்க நீ என் பிள்ளைய அடுத்து துன்புறுத்தினாங்க சார். அது மட்டும் இல்லாமல் திருச்சியில கொண்டு போய் என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய கூப்பிட்டு ஒத்துக்க நான் உனக்கு வீடு தரேன், 1 லட்சம் பணம் தரேன், வேலை வாங்கி தரேன்னு சொல்லி என் பிள்ளைய துன்புறுத்தினாங்க சார். என் பையன் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவாங்க சார், எங்க என்ன நடந்தாலும் சொல்லிடுவாங்க சார். அது மாதிரி நான் இப்போ நைட்டு 11 மணி 12 மணி எழுதி வரலாங்க சார். காலையில போன பிள்ளைய நைட்டு 12 மணி எழுதி வந்தாங்க சார். அதனால என்னப்பா என்ன என்னப்பா கேட்டாருன்னு கேட்டாங்க சார். ஏன்னா இது மாதிரி ஒத்துக்க சொன்னாங்கம்மா, 2 லட்சம் பணம் தரேன், வீடு தரேன், வேலை வாங்கி தரேன், நீ ஒத்துக்கன்னு சொன்னாங்கம்மான்னு சொன்னாங்க சார். அதனால நீ எவ்வளவு அடிச்சாலும் ஒத்துக்காதப்பா, ஒத்துக்காதப்பா, அடிச்சாலும் ஒத்துக்காதப்பான்னு சொன்னேன் சார். அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன பண்ணிருக்காரு சுதர்சன்? பையன் பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கேன் சார், படிச்சுக்கிட்டு சார். அப்ப இது மாலையிடங்கு பக்கத்துல எம்ஆர்எம் காலேஜ்ல பிஎட் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். பரீட்சை என் பிள்ளைக்கு, ஆனா பரீட்சை எழுதிட்டு வர்றேன் சார். எழுதிட்டு வந்து வீட்டுல வந்து வண்டியை வச்சுட்டு சத்தியவங்களை நடந்து போய் திருச்சியில விசாரிக்கிற இடத்துக்கு போய் 3 மணிக்கு போய் சேர்ந்தேன் சார். சேர்ந்தப்ப செல்ல பிடிக்கிட்டாங்க சார். என் பையன் பணம் 35,000 பணம் கட்டி பிஎட்டுக்கு பணம் கட்டுற பணம் கூட கட்ட முடியாம செல்ல பிடிக்கிட்டாங்க சார். என்ன சார், என் பிள்ளைய குற்றமே செய்யல சார். மேல கீழே தண்ணி நாறு மேல ஏறி பார்க்க சொன்ன சார். நாங்க எல்லாரும் கீழே இருந்தோம் சார். கீழே இருந்தே மேல ஏறி பார்க்க சொன்னோம். மேல ஏறி பார்த்துட்டு அதை எப்படி ஆளுகளுக்கு காட்டுறதுங்கிறதுக்காக கீழே இறங்கி வந்து கவரு கொட்டாச்சி எடுத்துக்கிட்டு போய் எடுத்து அதை இந்த ஆளுகளுக்கு காட்டுறதுக்காக அதை கொட்டாச்சியில அல்ல சின்ன பிள்ளை சார். என் பையன் இதை போய் நம்ம அல்ற வேண்டு சிற்றதான் சார். அதை எடுத்து அள்ளிக்கிட்டு வந்து கீழே காட்டுனதுனால என் பிள்ளைய பார்த்தது, என் பிள்ளைய பார்த்ததுக்காக மேலே ஏறி பார்த்ததுக்காக குற்றப்பணம் சொல்லி படிக்கிற பிள்ளைய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. வெளியிருந்து ஒளி பரப்பிட்டாரே சார். என் பிள்ளைய எப்படி பார்த்தாலும் அந்த தண்ணியை தான் வந்து இந்த கிராமத்துல இருக்கிறவங்களும் நீங்களுமே அதை குடிச்சீங்களா? நான் வந்து குடிச்சிட்டு 2ஆம் தேதி ஆஸ்பத்திரியில ஜிஹெச்ல அட்மிஷன் போட்டேன். 7ஆம் தேதி டிஸ்சார்ஜ் பண்ண சீட்டு கூட இருக்கு சார். அதான் வந்து நீங்களுமே அந்த தண்ணி தான் குடிச்சீங்க? அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது அதெல்லாம் இருக்கா உங்கள்கிட்ட? சரி, அதை கொடுங்க பாப்பா. சரிம்மா, அதை காட்டுங்க பாப்பா. முருகன் வேங்கவேலுடைய இங்க மக்கள்கிட்ட வந்து அவர் முக்கியமான ஒரு ஐயா. ஆரம்பத்திலிருந்து இந்த மக்களுக்காக போராடுகிறார். இப்ப ஐயா முருகன் அவர்கள் இங்க இருக்கிற நிலைமை என்ன அப்படின்றத உண்மையே இப்ப விளக்குவாரு. கொடுங்க அவர்கிட்ட. பட்டியல் இனத்தை மக்களை சேர்ந்த முருகன் எங்களை வந்து இங்க ஒடுக்குமுறையில் இந்த கவர்மெண்ட்டும் சரி, காவல்துறையும் சரி, எங்களை வந்து போகும்போது வரும்போது ஐ கார்டு கேட்குறாங்க. நாங்கள் இந்த வேங்கவேலில் இருந்துட்டு நாங்கள் வந்து இந்தியாவோட பிரசிடென்ட். நாங்கள் வேங்கவேலிருந்து போகிறதுக்கு வர்றதுக்கு ஐடி கார்டு காமிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஐடி கார்டு கொடுத்தாதான் நீங்கள் போகலாம் வரலாம் அப்படின்னு நேற்று என்னையே உட்கார வச்சுட்டாங்க. என்னையே உட்கார வச்சு பிரச்சனை பண்ணாங்க. ஐடி கார்டுனா எந்த மாதிரி ஐடி கார்டு? நம்ம ஆதார் கார்டு இந்த மாதிரி உள்ளது, லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இந்த மாதிரி இருந்தால் தான் நான் உங்களை வெளியில் விடுவேன், உள்ள அனுமதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எங்கள் அண்ணன் பையனை எங்கள் அக்கா பையனும் வரும்போது நீங்கள் அப்போ ஓட்டர் ஐடி காமிக்காது, எதுக்கு ஐடி காமிக்கிறீங்க, நம்ம வேகியோடு தானே ஐடி காமிக்க வேண்டாம்னு சொன்னதுக்காக வேண்டி ஒரு காவலர் வந்து உட்காரியா அப்படின்ட்டு. காவலர் பேரு? அவர் பேர் தான் தெரியல. வேங்கையில் மக்களை தவிர இறையூர் மக்களுக்கும் இது இல்ல. இறையூர் மக்களுக்கு இந்த மாதிரி இல்லை. வேங்கையில் மக்களை மட்டும்தான் இது வந்து அவங்களுக்கு எத்தனையோ ஒரு பாடிகள் போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த சட்ட திட்டம்லாம் கிடையாது. வேங்கவேலுக்கு இன்னைக்குதான் எங்க சின்னம்மா இறந்து போயிட்டாங்க. இதுக்குன்னு யாருமே வரக்கூடாது போகக்கூடாதுங்கிற நிலை நேத்து வரலும் இருந்தது.
இந்த 3 தம்பிகளை வந்து குற்றவாளின்னு அறிவிச்சதுக்கு நாங்க உள்ளிருப்பு போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இறையூர்ல வந்து ஒரு காதணி விழா நடக்குது. ஆமா, அவங்களுக்கு இது போட்ட இப்ப நம்ம வேங்கவேல நடக்கக்கூடிய நெருக்கடி போல இறையூர்ல உள்ள காதணி விழாவுக்கு இது போன்ற நெருக்கடி இல்ல. இந்த நெருக்கடி இல்ல. அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். எங்க சின்னம்மா இறந்த உடனே நான் போய் வந்து மைக் செட்டுக்கு நான் வந்து சொல்றேன், மைக் செட்டு வண்டி வரும்போதே பூங்குடியில் அந்த லாக்ல ஆர்ச்சியில் லாக் பண்ணிட்டாங்க. காலை எங்க சினிமா வந்து 10:30 மணிக்கு சாகுறாங்க, 11 மணிக்கு மைக் செட்டு வருது. மைக் செட் ரொம்ப அதை அனுமதிக்கல. அதே 10:30 மணிக்கு அந்த காதலி விழான்னு சொல்றீங்கல்ல, அந்த காதலி விழாவுக்கு இறையூருக்கு வாழை மரம் வந்து டாடாஸ்ல அதை அனுமதிக்கிறான். அது எந்த விதத்துல நியாயம்? அப்ப நாங்க என்ன அப்படி அநீதி செஞ்சிருக்கோம்? தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் இங்க உள்ள பொதுமக்களுக்கும் நம்ம வேங்கவேல் மக்கள் சார்பா நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை. ஆமா, கோரிக்கை என்ன வைக்கிறீங்க? எங்களுக்கு எப்படின்னா எப்போதுமே எங்களுக்கு இந்த பிக்கெட்டிங்கே இருக்கக்கூடாது. நாங்க எப்போதும் போல சுதந்திர இந்தியா மாதிரி நாங்க எப்போதும் போல வரணும், போகணும். அது மாதிரி அரசியல்வாதிகளும் உள்ளர வரணும், ஊடகங்கள் நிறைய உள்ளர வரணும். எங்கள் சொந்த பந்தங்கள் அனைத்து எப்போதும் போல வந்து போற மாதிரி வர மாதிரி எங்களுடைய நிலையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அடுத்தபடியாக நமது கட்சியுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் எல்லாளன் அவர்கள் வேங்கவேலிலிருந்து இங்கே இருக்கிற நிகழ்வுகளையும் இனி அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் என்பதையும் இப்ப நமக்கு பதிவு செய்ய இருக்கிறார். அன்பார்ந்த உறவுகளே, வேங்கவேலில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம். அம்மா கருப்பாய் அவர்களுடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். வர்ற வழியிலே காவல்துறை கடுமையான அடக்குமுறைகளை செய்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர்களை ஊருக்கு வெளியில் இருக்க வைத்திருக்கிறார்கள். வேங்கவேலுக்கு வரவிடவில்லை. அதே போல இந்த வேங்கவேல் சம்பவம் நடந்ததிலிருந்து இன்று வரை வேங்கவேல் கிராமத்தில் அரசு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. குற்றம் செய்தவர்களை சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. எமது மகத்தான தலைவர் சிபிஐக்கு உத்தரவிட சொல்லி வலியுறுத்தி இருக்கிறார். இதற்கிடையில் வேங்கவேல் வாழும் அந்த 20 குடும்பத்தினரை நீங்கள் ஆதார் கார்டு கொடுங்கள், இருசக்கரத்தில் நிம்மதியாக வர முடியவில்லை, வாகனங்கள் எதுவும் வர முடியவில்லை. அங்கே வாழும் ஒடுக்கப்பட்ட மக்களை காவல்துறையும் அரசு நிர்வாகமும் பல்வேறு நெருக்கடிக்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நடந்த இந்த அவல நிலையில் இருந்து, இந்த அவமானத்தில் இருந்து மீள முடியவில்லை. அந்த கொடுமையை செய்த குற்றவாளியை சரியாக அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான யோக்கியதை இல்லை. யாரை இந்த குற்றம் செய்தார்கள் என்று போலியாக சித்தரிக்கிறார்களோ அதுவே சிபிசிஐடியும் சொல்லுகிறது. இதையெல்லாம் உணர்ந்துதான் தலைவர் சிபிஐக்கு மாற்ற சொல்லியிருக்கிறார். அரசு உடனடியாக சிபிஐக்கு உத்தரவிட முடிவெடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களை நசுக்குவது, இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லுவது போன்ற நெருக்கடிகளை கொடுப்பது, இது அரசுக்கே அவமானமாக இருக்கிறது. இன்னும் எங்களது தலைவர் அறிவிக்கவில்லை. அறிவித்தார் என்றால் இந்த நாடு, இந்த மக்களுக்கு பண்ண கொடுமையை, இந்த நாட்டை நாரடித்து விடுவோம். அந்த அளவிற்கு போகாத அளவிற்கு அரசு திருந்தி இதற்கான ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நமது அம்மா கருப்பாய் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான முயற்சி சொல்லணும். அதுபோக நம்முடைய இளைஞரணி செயலாளர் மதிப்புக்குரிய சங்கத்தமிழன் அவர்கள், இளைஞர் எழுச்சி பாசுடைய மாநில பொறுப்பாளர் இப்பொழுது உரையாற்றுவார். இனிய தோழர்களே, அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம கட்சியுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் அண்ணன் எல்லாளன் மற்றும் நமது மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் நமது பாவலன் உட்பட எல்லாம் இப்போ வந்து நம்ம விடுதலை களத்தில் தான் நிற்கிறோம். விடுதலை களம்ன்ற மாதிரி இது இருக்குது. நம்ம ஒரு காலத்தில் வந்து மேலாவளவில் எப்படி கொடூரம் நடந்துச்சோ அதே மாதிரி இதுவும் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால்
அதாவது 2009 வந்து ஈழம் அழியும் பொழுது அங்க எப்படி முள்ளிவாய்க்காலுக்குள்ள நமது மக்களை வந்து அடைச்சு வச்சாங்களோ நமது தமிழ் மக்களை, அதை போலதான் நேற்று வரைக்கும் இங்க வந்து யாரும் உள்ளேயும் வர முடியல, வெளியேயும் போக முடியல. அதான் நிலைமை. ஆனா எதிர்பாராத விதமாக அதிர்ச்சி அடைந்தா என்னன்னு தெரியல, அந்த குற்றவாளிகள் சுமத்தப்பட்ட முரளி ராஜா அவர்களுடைய சொந்த பாட்டி தானே, சொந்த பாட்டி. அப்ப அந்த பாட்டி தான் இந்த தம்பியை உருவாக்கி இருப்பாங்க. அந்த அதிர்ச்சியில இன்னமும் சொல்ல போனா இப்படி வந்து நம்மளாம் செய்யக்கூடிய சமூகமா, நம்ம இப்படி நமக்கு நாமே தண்ணியில கலப்பமா அப்படின்ற அந்த அதிர்ச்சியில அந்த பாட்டி இன்னைக்கு வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அந்த பாட்டி வந்து இந்த வீர மரணம் அடைஞ்ச மாதிரி தான். அடையவில்லை என்றால் இன்னைக்கு சிறுத்தைகளோ இல்ல மற்ற உறவுகளோ உள்ளே வந்திருக்க முடியாது. அவ்வளவு ஒரு கேவலமான செயல். இந்த நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக அந்த அம்மாவுக்கு வீர வணக்கம் செலுத்தி கொண்டு ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிவு செய்கிறேன் இந்த இடத்துல. அதாவது இப்போ நான் வர்றேன், இங்கே உள்ள வர்றேன். எங்கள் தலைவர் வந்து நேற்று இரவு வந்து அரசாங்கத்தில் முக்கியமான அதிகாரிகள்லாம் பேசிட்டாரு. பேசி முடிச்ச பிறகு சரி நீங்க போங்க அப்படின்னு எங்க தலைவர் வந்து எங்க 3 பேருக்கும் அனுமதி கொடுத்தாரு. அது போக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசு துணை பொதுச்செயலாளர்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. அப்ப இங்க வரும்பொழுது எந்த பிரச்சனையுமே இல்லை, உள்ள வர்றான். கரெக்டா என்ட்ரன்ஸ்ல வரும்பொழுது நீங்க வந்து எங்களுடைய மொபைல் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதே நேரத்தில் அங்க இருக்கிற எல்லா பத்திரிகையாளர் இருக்கிறாங்க, பத்திரிகையாளரை அவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. அனுமதிக்க காரணம் என்னவென்றால் இந்தியாவுடைய 4 தூண்கள் சொல்லுவோம். எது 4 தூண்கள்? ஒன்னு வந்து சட்டமன்றம், பாராளுமன்றம், இதே வந்து நிர்வாகத்துறை. அதுக்கு அடுத்த பிறகு என்ன? நீதித்துறை. அடுத்து 4வது வந்து எது? பத்திரிகை துறை. பத்திரிகை துறை தான் முக்கியம். 4 தூண்கள்ல அது ஒரு தூணு. அப்ப அந்த பத்திரிகை துறையில இருக்கிறவங்க நீங்க வந்தாங்கன்னா உண்மையான விஷயங்கள் என்ன என்பது அவர்களுக்கு தெரிஞ்சு போயிடும். உண்மையான இங்க என்ன நடக்குது என்பது. ஏன்னா இது வந்து நான் இன்னமும் சொல்றேங்க, என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? தலித்து மக்கள் அங்கு கலக்கவில்லை. அதான் உண்மை. உனக்கு தைரியம் இருந்தா, துப்பு இருந்தா, நேர்மை இருந்தா நீ அனுப்புங்க மீடியாவை. மீடியாவை நேரம் உள்ள அனுப்பணும்ல. மீடியா வந்து மக்களை சந்திப்பாங்களா, அவங்கள்ட்ட சொல்லணும்ல. அப்ப 4 தூண்கள்ல ஒரு தூணை வந்து நீங்க வந்து என்ன பண்றது, அதை காலி பண்ணீங்கன்னா இதுக்கு பேர ஜனநாயகம். இப்போ 3 பேர் குற்றவாளின்னு சொல்லிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்போ விசாரணை பண்ணாம சொல்லிருப்பாங்களா? விசாரணை குற்றப்பத்திரிகை வந்து இதுக்கு முன்னாடி கண்ணைய முருகேசனுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முருகேசனுடைய அம்மா அப்பா தான் இதை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. மேலாவளவு கலவரத்தில் அது சும்மா ஊருக்குள்ள இருக்கிற சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாங்க. 6-7 பேரை வெட்டும் பொழுது பல வரலாறு இருக்குது. ஏன் நம்ம யுவராஜ் கேள்விப்பட்டிருக்கீங்க? யுவராஜ் நீ பத்திரிகையாளர் தானே, யுவராஜ் தெரியுமில்ல? கோகுல்ராஜ் வெட்டும் போது இல்ல அந்த பையன் தானா தற்கொலை பண்ணிட்டான்னு இதே சிபிசிஐடி தான் சொல்லி இருக்குது. அப்ப தலித்து மக்கள் என்றால் இவர்கள் வந்து ஒரு துச்சமாக கருதுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை போல நாயை விட பன்னியை விட கேவலமாக இந்த நாடு எங்களை நடத்துகிறது. இது நாடா இல்ல சுடுகாடான்னாரு. அவர் சொல்லி 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னமும் இந்த கேவலம் நடக்குது. ஏங்க தைரியமா இருந்தா மீடியா இருக்குல்ல, மீடியா வெளியில இருக்குல்ல, அவங்க அனுப்பல என்ன பிரச்சனை? நாங்க நீங்க புரட்சியை வெடிச்சிட்டுமா? நாங்க வந்து தலைமுறை அமைதியான மாநிலம், அமைதி காக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதைத்தான் நாங்க திருப்பி கேட்கிறோமுங்க. இது அமைதியான மாநிலம், இது ஜனநாயகமான மாநிலம், இது திராவிட மாடல், எல்லாருக்கும் எல்லாம் என்றால் எங்களுக்கு மட்டும் இங்க உள்ள விடல. நேற்று வரைக்கும் விடலைங்க. இந்த பாட்டி மட்டும் கருப்பாய் என்ற அந்த வீர பெண்மகள் வந்து இறந்து போயிட்டாங்க. இயற்கை மரணமா அதிர்ச்சி மரணமான்னு தெரியல, அது ஒரு கேள்விக்குறி. அப்ப அவங்க இறந்து போனதுனால இப்ப எங்களே விடுறீங்க? இல்ல இப்ப நான் வர முடியுமா ஐயா? சொல்லுங்கய்யா. நாங்களே வந்திருக்க முடியாதுல்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. இது ஜனநாயகத்திற்கு நல்ல செயல் அல்ல. இப்ப எங்க அமைப்பு செயலாளர், எங்க முன்னணி தோழர்களும் பேசியிருக்கிறாங்க, கலெக்டர்கிட்ட பேசியிருக்கிறாங்க, ஐஜிடியும் பேசியிருக்கிறீங்களா? ஐஜிடியும் பேசியிருக்கிறாங்க. நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு வழங்குவார்கள். தீர்வு வழங்கவில்லை என்றால் எங்கள் அமைப்பு செயலர் அண்ணன் எல்லாரும் சொன்னதை போல நாங்கள் இந்த ஊரை விட்டு வெளியேறுவதாக இல்லை. விடுதலை சிறுத்தைகள் யாருமே வெளியேறுவதாக இல்லை. எல்லாருமே நான் கடைசி வரைக்கும் மீடியாட்ட நாங்க ஒன்னும் பொய் சொல்ல போறோம், உண்மையை சொல்ல போறோம். இந்த குற்றம் எங்கள் மக்கள் செய்யவில்லை. நம்பர் 1 கரெக்டா. இந்த வீர வணக்கத்தை வந்து எங்கள் உறவுகளுக்கு செஞ்சுட்டான். இது 2 தான் சொல்ல போறோம், வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப தடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இல்ல இப்ப நீங்க சொல்றது வந்து சட்ட ஒழுங்கு உருவாக்காத. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது சொல்லுங்க. பத்திரிகையாளர் நீங்க ஒரு ஆள் வந்து எப்படி நீங்க வெளியாளு மாதிரி தெரியல, நீங்க கட்சிக்காரர் கூட இருக்கலாம். என்னன்ற உண்மையை சொல்லுங்க, நேரடியாக பேசும், உண்மையை சொல்லுங்க. இப்ப நாங்க இங்க ஒரு பத்திரிகையாளர் வர்றாங்க, பத்திரிகை வந்த பிறகு கேட்க போறாங்க. நாங்க சொல்ற கூட ஊர் மக்கள் சொல்ல போறாங்க, நாங்கள் இந்த தவறு செய்யவில்லை. பாருங்க, பல மீடியாக்கள் இதுவரை வரவில்லை. தொடர்ந்து நான் மக்களை சந்திச்சு பேசிக்கிட்டே இருக்கிறேன். இதுவரைக்கும் மீடியா வரவில்லை என்றால் ஜனநாயக சக்திகள், தோழமை சக்திகள், இன்னமும் சொல்ல போனா அனைத்து சக்திகளும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஐடி ப்ரூஃப் வாங்கிட்டு அனுப்புறாங்கன்னா இந்த கிராமத்துக்கு மக்களுக்கு மட்டுமா இல்ல பொதுவா எல்லாருக்குமே அந்த கட்டுப்பாடு இருக்குங்களா? அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தாங்க.
ஏங்க இப்ப வந்து ஒரு பிரச்சனையே ரெண்டு தலித்துகளுக்கு தலித் அல்லாத சமூகத்துக்கு பிரச்சனை வந்தா அவங்க என்ன பண்றாங்க, 2 பேரும் சமமா தானே பார்க்கணும். இந்த மக்களா இருந்தா நேரம் ஏற உள்ள சேரிக்குள்ளேயே போய் உள்ள வந்து ரைடு விடுவாங்க. இதெல்லாம் வரலாறு. எங்க வேணாலும் பாருங்க. இதே தலித் அல்லாத ஒரு குற்ற சுமத்தி இருந்தானா அவனை பிடிக்கிறதுக்கே எனக்கு துப்பு இருக்காது. இப்போ நீங்க மாநில பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், இன்னும் ஏராளமான கட்சிக்காரங்க வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி நெருக்கடி இங்க இருக்கு? ஏங்க இதுவே பெரிய விஷயம் தானுங்க. இப்ப வந்து எங்க கட்சியுடைய முன்னணியே மூத்த தோழருங்க அவர் வந்திருக்கிறாரு. அப்ப வரும்போது மீடியா வரணும் வரக்கூடாதா? மீடியா வந்து மக்கள்கிட்ட சொன்னமா சொல்லக்கூடாதா? அப்ப எங்களுக்கு இங்கதான் சந்தேகமே வருது. இந்த மீடியாவை உள்ளே விடாதனால் இங்க ஏதோ மாபெரும் சதி இருக்குது என்றதே எங்களுக்கு சந்தேகம் வருது. நேத்து வரைக்கும் விடல. நேத்து வரைக்கும் ஐயா நீங்களும் பேசுனீங்க, அவரும் பேசினாரு. பேசியிருக்கும் போது நீங்க ஐயா உங்க உள்ள வர மாட்டாங்க, நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அந்த பாட்டி இறந்து போனனால இப்ப நாங்க வர ஒரு சூழ்நிலை வருது. அப்புறம் வணக்கம். இப்போ தற்போது வந்து வேங்கவேலில் இருக்கோம். நீங்க இந்த மாவட்டத்தை சார்ந்தவர், இந்த மாவட்டத்தில் வந்து விசிகோட மாவட்ட பொறுப்பாளராக இருக்கீங்க. இந்த பகுதியில் எந்த மாதிரி சமூகம் நடந்துட்டு இருக்கு, எந்த மாதிரி அடக்குமுறையா இருக்கு அப்படின்றத வந்து நீங்க கடந்த 2022 என்னைக்கு இந்த மலத்தை கலந்தோம்னு சொல்லி நாங்களே புகார் கொடுத்தவங்க மேலே வந்து குற்றச்சாட்டு சுமத்துறதுங்கிறது வந்து உலகத்திலே நடக்காத ஒரு விஷயம். எங்களை வேணும்னே பழி வாங்கணுங்கிறக்காக இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கிற சமூகத்துல எல்லாம் சேர்ந்து எங்களை இழிவுபடுத்தணுங்கிற ஒரு தலையாய நோக்கத்தோடு இந்த அரசு செயல்படுதுங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. தற்பொழுது கருப்பாயி அம்மாள் இறப்புக்கு கூட உறவினர் வரக்கூடாதுங்கிறது இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை. ஜனநாயக நாட்டில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கனாக்கா நேற்று வரைக்கும் இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலத்திலேயோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் கிராமத்தில் வந்து பல்வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்கு கூட சாவுக்கு கூட போக முடியாமல் இருக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத தெரியல. எந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்கு? எந்த மாதிரியான 4 பக்கமே ஒரு வழிக்கு 100-200 போலீஸ் மாதிரி 1000 போலீஸை போட்டு சுற்றி இந்த ஊரை வந்து தனி தீவு மாதிரி இந்தியாவில் ஒரு தீவு மாதிரி ஏற்படுத்தியிருக்கிறாங்க. வருவாய்த்துறையும் காவல்துறையும் அதாவது ஏற்கனவே முருகன் சொன்னதை போல வெளியில போகணும்னா கூட ஐடி கார்டு கேட்கறாங்க. எந்த நாட்டில் இப்போ தமிழ் இந்தியாவில் இருக்கு? நார்த் இந்தியாவில் வந்து இங்க பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், வட மாநிலத்தில இருந்து இங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சுதந்திர நாட்டில் அவன் சொந்த ஊரை நடமாடுறதுக்கு ஐடி கார்டு வீட்டை விட்டு போற நிலைமை வேங்கவேலில் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு. ஐடி கார்டுனா எந்த மாதிரி ஐடி கார்டுனா ஓட்டர் ஐடி, ஆதார் அட்டை, மற்றபடி லைசன்ஸ், இந்த மாதிரியான ஐடி ப்ரூஃப் என்ன அரசு கொடுத்துருக்கோம். எதற்காக அதை கேட்கறேன்? அது எதுக்கான இந்த ஊரை சேர்ந்தவங்களை தான் நாங்கள் இந்த ஊர் இல்லாம வேற வெளிநாட்டுக்காரங்களா, இந்த வேலை எங்கிருந்து வந்துட்டோமா, தீவிரவாதிகளா, இல்ல தடை செய்யப்பட்ட பகுதியிலிருந்து வந்திருக்கிறோமா, இல்ல வேற யாரும் தெரியலையே. இல்ல இப்ப அந்த ஜனநாயக நாடா இல்ல வேற எந்த நாடுன்னு தெரியலையே. இங்க வேற எதுவும் எந்த விதமான அசம்பாவிதம் நடந்துக்கூடாதுன்றதுக்காக முன்னெச்சரிக்கையோட எந்த அசம்பாவிதம் நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இது வரைக்கும் எந்த அசம்பாவிதமே நடக்கலையே. இந்த மக்கள் அறவழி போராட்டமா நடத்திக்கிட்டு இருக்கா. தன்னெழுச்சியாக அவங்களே தன்னுடைய வாசல்ல வந்து தன்னுடைய இந்த மாதிரி அநீதி கிடைச்சிருச்சு, தீர்ப்பு எங்க மேலே பொய் சொல்லி போட்டிருக்கீங்களே, இந்த அநீதிக்கு தீர்வு இல்லையான்னு சொல்லி ஜனநாயக முறைப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அவங்க வீட்டு வாசல்ல போராடுறாங்க. யாருக்கு ரோட்ல உட்காந்து போராடுறாங்களா, இல்ல போக்குவரத்துக்கு இடையூறா இருக்குதா? எதுவுமே இல்லையே. அப்படி இன்னைக்கு போராட்டம் நடக்கல, கூடங்குளம் அணுமின் போராட்டம் நடக்கல தன்னெழுச்சிய மக்கள். அதே போல இப்ப பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஆயிரக்கணக்கான போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே, ஏன் அதெல்லாம் நசுக்காம போய்கிட்டு இருந்த மக்களை மட்டும் தலித்துங்கிறதுனால இப்படி ஒரு போர்வையா? தலித்துங்கிற ஒரே காரணத்துக்கு தான் அடக்குமுறை செய்யறதா நீங்க நினைக்கிறீங்களா? தலித்துங்கிற ஒரே ஆண்டாண்டு காலமா 2000 காலமா எப்படி அடிமைப்படுத்தினாலும் அதனுடைய நோக்கமாத்தான் இதை கருதுறா நாங்க பாக்குறோம். இது வந்து சாதாரண வேங்கவேல் மக்கள் இல்ல, ஒட்டுமொத்த தலித்துக்களுக்கு இதே நிலையத்தை இந்த அரசுங்கிறது எந்த அரசு வந்தாலும் சரி இதே போக்கத்தையும் கையாண்டுகிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து கருப்பாயி அம்மாளுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆணையிட்டு எங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள், புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒருங்கிணைந்த மாவட்டத்தை பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் அத்தனை பேருமே இங்கே வந்திருக்கிறோம். முறைப்படி நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்துறது எங்களுடைய கட்சியினுடைய மரபு. அதன் அடிப்படையில் ஜனநாயக முறைப்படி நாங்கள் செலுத்தணும். எங்களுக்கு மீடியா என்ன, நான் ஒன்று கேட்குறேன், மீடியா வந்து இங்க என்ன பண்ண போறாங்க? ஏற்கனவே மீடியா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வெளியில எங்களுக்கு சாதகம் இல்லாட்டி உண்மை நிலவரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க வந்து அஞ்சலி செலுத்தினதை இது எத்தனை வரலாற்றுல இருக்குங்க. நாய் ஒண்ணு கடிச்சாலும் கூட போய் பத்திரிகையில போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மக்களோட அநீதிக்கு உண்மை நிலவரத்துக்கு ஒரு தாய்க்கு வீர வணக்கம் செலுத்துறத போடுறதுல என்ன குற்றம் வந்துச்சு? இந்த அரசுக்கு என்ன நெருக்கடி? ஏன் இந்த மாதிரியான போக்கு கையாளுது? இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட நேரடியா போய் சொல்றோம், காவல் கண்காணிப்பாளர்கிட்ட சொல்றோம், எஸ்பி கிட்ட சொல்றோம், பிசிஆர் நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் நாங்க முறையிடுறோம். அதே மாதிரி உயர் நீதிமன்றத்தில் நாங்க வழக்கு போட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து தடையை நீக்கணும், தடை போட்டிருந்தாக்க நீக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கூட அந்த கேஸ் வர்றதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இப்படி நாங்க போராடித்தான் இந்த வரணுங்கிற தேவை என்ன இருக்கு? ஆகையினால இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்.